ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பள்ளியூத்து pakkuvam. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு முந்திரி ஹல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முந்திரி ஹல்வா நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் எப்படி வேறு சில இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது முந்திரி ஹல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் முந்திரி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அப்படிங்கிறது 100 கிராம் அளவு. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ முந்திரியில் செய்ய போகிறது கிடையாது. இது கூடவே நம்ம 1 கப் வேர்க்கடலை நம்ம சேர்த்த போகிறோம். முந்திரி கூடவே இந்த 1 கப் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1-2 தோல் இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இதில் நாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலை இது மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது நான் இப்போ அடுப்புலலாம் வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. இதை நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அதை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100 கிராம் முந்திரி பருப்பு 100 கிராம் கடலை எடுத்துருக்கணும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றணும், அரைக்கும் போது கொஞ்சம் ஊற்றணும். இப்போ மீதி இருக்கிறத ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். கூடவே ஒரு 100 கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஒரு 2 ஸ்பூன் நெய். இப்போது நான் மிக்சியில் இருக்கிற மீதி எல்லாத்தையுமே வலிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இது கட்டி இல்லாமல் கலக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கையை வச்சு கூட நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது அடுப்பை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிட்டே இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்திங்க அப்படின்னா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கலக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அடுப்பு நீங்கள் ஹையில் வச்சுட்டு கலந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த முந்திரி ஹல்வாக்கு ஜாஸ்தி நெய் தேவை கிடையாதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நல்லா இன்னும் ஒட்டாமல் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நெய் விட்டாவே கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நெய் போதுமானது தான். நெய்யே விடாமல் கூட சிலர் செய்வாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஜாஸ்தி சேர்த்தா திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் சசிகலா தினேஷ்.